ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நான் நம்மளுடைய பண்ணையில் உள்ள கோழிகளை பற்றி தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா இது போட காரணம் என்னென்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம ரெண்டாவது ஷெட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தென் அதுலேயும் ஃபஸ்ட்டு பேட்ச்சு நம்ம விட்டுட்டோம். பட் இந்த வாட்டி உள்ள சிக்ஸ் அவ்வளவு நல்லா இல்லை. ஏன்னா அதுவும் இல்லாமல் மேபி இது ஃபுல்லாக இந்த வெயிலும் பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ இதனால எங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்பவுமே அடி வாங்குது. ஸ்டார்டிங்கே கோழிகளுக்கும் ஏதோ டிசீஸ் போல் ஆகிடுச்சு. அதாவது அது மேபி அது வேக்சினேஷன் போடாமல் விட்டாங்களா, ஏன்னா இப்போ சிக்கனுக்கெல்லாம் ரொம்பவுமே ரேட்டாக இருக்கிறதுனால மேபி அதான் இருக்கும், இன்னும் தெரியல. பட் ஸ்டார்டிங்கே கோழிகளுக்கு நிறைய ஒரு மாதிரிப்பட்ட டிசீஸ் நிறைய மொர்டாலிட்டி ஆகிடுச்சு. எங்களுக்கே அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. தென் அதுவும் இல்லாமல் என்னென்னா வெயில், ஐயோ தாங்கவே முடியலை, அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது. ஸோ டெய்லி ஒரு 5-7 அந்த மாதிரியெல்லாம் போகுது. ஏன்னா நமக்கு இது வரைக்கும் உள்ள பேட்ச்லேயும் நமக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் இந்த பேட்ச் ரொம்பவுமே எங்களுக்கு அது நம்ம பேட்ச்னு இல்லை, நாங்கள் கேட்ட அப்படின்னா இதுக்குன்னு ஒரு கமிட்டி யூனிட் இருக்கும் இல்லை, அதில் நம்ம கேட்கும்போது எல்லா ஃபார்மிலேயும் இந்த பிரச்சனை தான் இருக்குது. அது மேபி இந்த வெயில்னாலேயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எதுவாக இருந்திருந்தாலும் நம்ம இதிலேருந்து போகும்போது நமக்கு அவரோருக்கு ஒரு காரியம் நடக்கும்போது நமக்கு சங்கடமாக தானே இருக்கும். ஸோ அதே போல் தான் இந்த வாட்டி எங்களுக்கு அவ்வளவா ஒரு ஹாப்பி இல்லாத ஒரு இது போல் தான் இருக்குது. சரி, எதுவாக இருந்திருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம தான் ஒரு பிஸ்னஸ் நம்ம எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் வெற்றியும் கிடைக்கும், தோல்வியும் கிடைக்கும், சந்தோஷம் இருக்கும், ஏற்ற தாழ்வு எல்லாமே இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஒரு தொழில் பண்ண முடியும். நம்ம எப்போவுமே சக்ஸஸாக தான் போயிட்டு இருக்கணும்னு நம்ம நினைக்கவும் கூடாது. அதே போல் தான் இந்த மாதிரி காலாவஸ்தைகள் காலநிலைகளும் மாறி மாறி வரும். ஸோ அதுக்கேற்ப நம்ம கொண்டு போய் தான் ஆகணும். ஸோ வேறு வழியே இல்லை. இப்போ மொர்டாலிட்டி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு காரியமும் கிடையாது. அதுக்கு தடுக்கிறதுக்குள்ள ஏதாச்சும் வழி நம்ம பண்ணணும். ஸோ அப்படி நம்மளுடைய பேட்சில் நான் செகண்ட் அதாவது நம்ம செகண்ட் ஷெட்டு போட்டிருந்தோம். அதில் உள்ள ஃபஸ்ட்டு பேட்ச் ஆகும். ஸோ இந்த கோழிகளை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு 25 டேஸ் ஆகும்போது நம்ம இந்த கோழிகளை அந்த நம்ம பழைய ஷெட்டுக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இதில் ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியாக தான் இருக்குது. நம்ம மந்த்லி வைஸ் நமக்கு காசு சம்பாதிக்க தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஷெட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கும் நம்ம கையில் காசு கிடைக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸ் ஆகும். அதாவது ஒரு 2 months கிட்ட ஆகுது இல்லை. ஸோ அது நமக்கு லாபமாக இருந்தாலும் பட் நம்ம அது எதுக்கு இதை மாதம் நமக்கு வேணும். ஏன்னா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கவர்மெண்ட் வேலையோ അല്ലെങ്കിൽ இருந்த இடத்துல நம்ம பைசா கிடைக்க முடியாது. நம்ம உழைச்சா தான் நமக்கு அது கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு ஐடியா பண்ணி நம்ம செகண்ட் ஸ்டாண்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இது ஒரு மந்த்லி வைஸ் ஆகிட்டு கிடைக்கிற விதத்தில் தான் நம்ம எல்லாமே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 18 டே தான் ஆகுது. நம்ம 25 டேஸில் மாற்றலான்னு சொல்லியிருந்தோம். பட் வேண்டாம், ஏன்னா நமக்கு அந்த பெரிய ஷெட்டு எல்லாமே நீட்டு க்ளீன் பண்ணி அப்படியே நம்ம போட்டிருக்கோம். ஸோ எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணணும். ஸோ இந்த கோழிகளை அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் இந்த ஷெட்டையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸ் கழிஞ்ச அப்புறம் புதிய சிக்ஸுக்கு நம்ம ஆர்டர் கொடுக்கணும். ஸோ அந்த பிளானில் தான் நம்ம சரி இன்றைக்கி என்னவோ ஆகட்டும், நம்ம கோழிகளை அந்த பக்கம் ஆக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, இப்போ அந்த 2 ஷெட்டுக்கும் இடையில் நம்ம கேட்டு போட்டிருக்கோம். ஏன்னா இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு நம்ம 2 ஷெட்லேயுமே கதவு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த டோர் பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஆஸ்பெக்டாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கோழிகள் அப்படியே வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு பாதை போல் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதனால் நம்ம நான் ஒரு சைடு, ஹஸ்பண்ட் ஒரு சைடு, அவங்க இந்த சாக்கோட சவுண்டு வச்சு கொடுக்கும்போது கோழிகள் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வெயில் சமயம்னால நம்ம கொஞ்சம் அது பக்கத்தில் போனாலே அது ரொம்பவுமே பயந்து ஓட தொடங்கிடும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். பட் ட்ரை பண்ணும்போது ஒரு 1-2 கோழிகள் தான் போயிட்டே இருந்து எங்களுக்கு ஐயோ இது எப்போ இந்த கோழிகளை நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி திங்கிங் இருக்கும்போது தான் ஒரு ஐடியா கிடச்சும். என்னென்னா அந்த கதவுக்கு பக்கத்தில் அந்த தட்டு இருக்குதுல்ல, அது உயர்ந்து இருக்கிறதுனால சில கோழிகளுக்கு ஹைட்டு பற்றது, சின்ன கோழிங்க இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா மண் இல்லை, நம்ம இந்த மரப்பொடி இருக்குதுல்ல, அதை அந்த சைடு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டோம். அப்படி ஃபில் பண்ணும்போது நம்ம கோழிகளை விரட்டும் போது கோழிகளுக்கு சீக்கிரமாகிட்டு அது அடுத்த ஷெட்டுக்கு போகிறதுக்குள்ளவே கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணி நம்ம பார்க்கும்போது தெரியும் அந்த ஹைட்டுக்கு முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அதை ஒரு கொஞ்சம் நேரம் கழிஞ்ச அப்புறம் தான் அந்த ஐடியாவே தோணுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதில் கொஞ்சம் இந்த மண்ணெல்லாம் வச்சு, மண்ணில் இந்த மரப்பொடிகளை எல்லாம் வச்சுட்டு கோழிகளை சாக்கோட சவுண்டு வச்சு விடும்போது சில கோழிகள் அப்படியே பயந்து போகிறதுல ஒன்றுக்கு பேக்கில் ஒன்றாட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்து அப்படி கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் கோழிகளை நம்ம இந்த சைடு விட்டுட்டோம். பட் அதுக்கடையில் என்னதாகிடுச்சுன்னா ரொம்ப இருட்டிடுச்சுன்னா கோழிகள் மூவ் ஆகாது. ஏன்னா
கோழிகளுக்கு வந்து பொதுவாகவே அந்த இருட்டு கண்டேன்னா அது வந்து அப்படியே உட்காந்துரும். அப்போ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணது சரி ஒரு ஆளுக்கு ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சம் கோழி ஏன்னா மூவ் பண்ணால் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து எல்லா லைட்டையும் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருட்டில் வச்சு எல்லா கோழிகளையும் பிடிச்சிட்டு நம்ம வந்து இங்கே வந்து மாற்றி விட்டுட்டோம். ஸோ அப்படி நம்மளுடைய அந்த பெரிய ஷெட்டில் வந்து இந்த கோழிகளை வந்து நம்ம போட்டுட்டோம். இனி வந்து அடுத்த வேலை என்னென்னா நம்மளுடைய அந்த செகண்ட் ஷெட்டையும் நம்ம இனி நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தான். பட் என்ன பண்ண இந்த வாட்டி உள்ள பேட்ச் வந்து ரொம்பவுமே ஒரு கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே என்ன பண்ணதுக்கு நம்ம எதுவாக இருந்திருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி வந்து நியூஸ் எல்லாம் தருவேன். ஏன்னா இது வந்து புதியதாக இந்த ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த வீடியோவில் என்னெல்லாம் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே ஆல்ரெடி நான் என்னுடைய பழைய வீடியோவில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரையில் இது வந்து மேபி யூஸ் ஆகிறதுக்குள்ள சான்ஸ் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அகைன் நான் ஒன் டைம் கூட சொல்லிடுறேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களோட சப்போர்ட்டு தான் எங்களுக்கு வந்து சந்தோஷத்தை தரும்.